சங்கங்களை இந்தியாவில் உள்ள 65 சங்கங்கள் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை என்ற முறையாக பதிவு செய்யப்பட்டு தமிழர்கள் தமிழ் மொழி தமிழர்களின் நலனுக்காக நற்பணியாற்றி வருகிறது. அந்த தமிழ் இனம் தமிழ் வளர்ச்சிக்காக நற்பணியாற்றி வரும் அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொல்காப்பியர் தோன்றியதாக கருதப்படும் காப்பிய காட்டில் மாபெரும் தொல்காப்பியருக்காக மாபெரும் சிலை அமைத்துள்ளது. ஜல்லிக்கட்டு தடைக்காக எதிர்த்து அனைத்து மாநிலங்களையும் ஒரே நேரத்தில் அது போராடியது. அதற்கு அடுத்தபடியாக அந்த நம்ம தென் மாவட்டங்களில் இந்த 23ஆம் ஆண்டு இயற்கை சீற்றத்தால் தென் மாவட்ட மக்கள் அவர்கள் துயர்க்கிற போது அவர்களின் துன்பத்தையும் துயரையும் துடிக்க முதலமைச்சர் அவர் நிதிக்காக துயர் துடிப்பு நிதிக்காக கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளது. மற்றும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள சங்கங்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நிறைவேற்றுவதற்காக வழிவகை செய்து கொண்டு இருக்கிறது. மற்றும் அயலக தமிழர் நல வாரியம் இணையவழி தமிழ் கல்விக் கழகம் மூலமாக அந்தந்த மாநிலத்தில் உள்ள சங்கங்களின் வழியாக குழந்தைகளுக்கு தமிழ் கல்வி கற்று கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை தவிர்த்து இந்த உலகத்தமிழ் காப்பு கூட்ட இயக்கத்துடன் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாநாடுகளை நடத்தியுள்ளது. கோவையில் தமிழ் உரிமை மீட்பு மாநாடு ஒன்றும், அதற்கு அடுத்தபடியாக ஆகம தமிழ் எழுச்சி மாநாடு கரூரிலும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற மாநாடு நமது ராசிபுரத்திலும், மாணவர் தமிழ் எழுச்சி மாநாடு தஞ்சை பல்கலைக்கழகத்திலும், மகளிர் எழுச்சி தமிழ் எழுச்சி மாநாடு ஈரோடு மகளிர் கல்லூரியிலும் நடத்தி அந்த ஒவ்வொரு மாநாட்டிலும் கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்து கொண்டு அந்த இளம் தலைமுறைக்கு நாம் இந்த தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முறையில் நாம் நடத்தினோம். அதை தவிர மற்றும் இப்பொழுது உலக தாய்மொழி தினத்தன்று 21ஆம் தேதி சென்னையிலே தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும், தமிழ் ஆலயங்களில் தமிழ், நமது வழக்காடு மன்றங்களில் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முழக்க போராட்டம் கிட்டத்தட்ட 400 பேர் கொண்ட ஒரு முழக்க போராட்டத்தை நடத்தினோம். இப்படியெல்லாம் தமிழை முன்னுரிமையாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்து இந்திய தமிழ் சங்கமும் மற்றும் உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கமும் நம் கோயம்புத்தூரில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த அரசியல் இப்பொழுது தேர்தல் வரும் நேரத்திலே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தமிழுக்காக என்ன கோரிக்கைகளை கொண்டு வருவீர்கள் என்று அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அறிக்கையை கொடுத்துள்ளோம். இந்த மாதிரி தமிழுக்காக ஓயாது பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம். அது தவிர புவனேஸ்வர் தமிழ் சங்கம் அதன் தலைவராகவும் நான் இருக்கின்றேன். அது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேல் நிறுவி 25 வருடங்களுக்கு மேலானது. அங்கே ஒரு தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 2012லேயே முதல் தளம் 2ஆம் தளம் கட்டி முடிக்கப்பட்டது. அதன் மதிப்பீடு 60 லட்சம் ரூபாய் ஆனது. அதில் கீழே நூலகமும் மேலே அரங்கமும் கட்டியுள்ளோம். தற்பொழுது அதற்கு மேலே 2ஆம் தளம் 10 அறைகள் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து தங்குவதற்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு குழுவூட்டி எல்லாம் அமைத்து அந்த அறைகள் கட்டப்பட்டு வருகிறது. அதன் மதிப்பீடு கிட்டத்தட்ட 1,56 லட்சம் ஆகும். கிட்டத்தட்ட பாதி 80 லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டி கொண்டுள்ளோம். இன்னும் 70 லட்சம் ரூபாய் தேவையாக உள்ளது. அதையும் தொழில் நிறுவனங்கள் அரசுக்கு எல்லாம் நாங்கள் விண்ணப்பம் கொடுத்துள்ளோம். கிட்டத்தட்ட இன்னும் 2-3 மாதத்தில் அதை முடித்து விடுவோம். அதில் தமிழர்கள் ஒடிசா வரும் தமிழர்கள் தங்கி செல்வதற்கும், படிக்க வரும் மாணவர்கள் தங்கி செல்வதற்கும், சுற்றுலா வரும் தமிழர்கள் தங்கி செல்வதற்கும், ஆய்வு செய்வதற்காக வரும் தமிழர்கள் தங்கி செல்வதற்கும் இந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி
உணவும் அங்கேயே நம்மளது தமிழ் முறைப்படியான உணவுகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் உள்ளது. இப்பொழுது கூட நிறைய சுற்றுலாக்காரர்கள் வந்து தங்கி செல்கிறார்கள். அதை தவிர்த்து அந்த வழியாக செல்லும், அதாவது வந்து இந்த திருச்செங்கோட்டிலிருந்து நம்ம சென்னையிலிருந்து நிறைய வந்து சுமை உந்துகள் நிறைய போய் கொண்டு இருக்கிறது. அதில் விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக எங்களுக்கு தெரிந்தால் உடனே அவர்களை முதலுதவி மருத்துவமனை கொண்டு சென்று அவங்களுக்கு முதல் உதவி செய்யுமாறு மற்ற மாவட்ட அதிகாரிகளெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் குடும்பத்திற்கு தெரிவித்து அவர்களை வரவைத்து அவர்களுக்கு ஒப்படைக்கின்றோம். இந்த மாதிரி பணிகளையும் நிறைய செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எங்கெங்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் அங்கு சென்று அவர்களுக்கு இப்போ டெல்லி தற்சமயம் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் ஒரு தமிழர்கள் ஒரு குடும்பத்தோடு டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர்கள் குழந்தைக்கு வாந்தி வயிற்று போக்கு, அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலம் தெரியும். ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் ஆங்கிலம் சொன்னால் அவங்களுக்கு ஆங்கிலம் பெரிய அளவில் அவர்கள் பேசுவதில்லை, ஹிந்தி தான் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் 2 நாள் அல்லல் பட்டு விஜயாபதிபத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு விஜயாபதிபத்துக்கு தெரிவித்தார்கள். அவர் எனக்கு தெரிவித்தார். நான் உடனே டெல்லி தமிழ் சங்கத்துக்கு தெரிவித்து அங்கிருந்து அவர்களை ஆளை அனுப்பி அந்த உணவு விடுதியிருந்தவர்களை கொண்டு சென்று தமிழ் மருத்துவரை மருத்துவம் பார்த்து அவர்கள் குணமடைந்து அவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இந்த மாதிரி நிறைய மும்பாய் ஆகட்டும், திருவனந்தபுரம் ஆகட்டும், இந்தியாவில் உள்ள இங்கே சென்றாலும் அங்கங்கே தமிழ் சங்கங்கள் இருக்கிறது. அந்த சங்கத்துக்கு சொன்னால் அவர்களுக்கு தமிழர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிற அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பு நாங்கள் இப்போ நடத்தி கொண்டு வருகிறோம். மேலும் உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கம் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். இதை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எல்லாம் அமெரிக்கா, பிரான்ஸு, லண்டன் இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைத்து தமிழுக்காக நாம் எப்படி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தினோமோ அப்படி தமிழுக்காக தமிழை பயிற்று மொழி ஆக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு முழக்க போராட்டம் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் அனைவரும் ஒத்துழைத்து நமது அமைப்புகள் ஒன்றிணைந்து நாம் செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தலைமுறை ஆற்றிய அண்ணா அவர்களுக்கு நன்றி. புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கத்தை பற்றி நாங்கள் சொல்லணும். என்ன, இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரிசா மாநிலத்துக்கு செல்லும் பொழுது இவர்களிடம் தகவலை மட்டும் சொன்னால் போதும். விமானத்தில் சென்றாலோ இல்லை தொடர்வண்டியில் சென்றாலோ அந்த நிலையத்திலேயே வந்து அவர்களை அழைத்து சென்று அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய நம் தமிழ்நாட்டு உணவுகளை செய்து கொடுத்து, அது மட்டுமல்ல அவர்கள் எந்த நோக்கத்திற்கு இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அந்த நோக்கத்தை கேட்டு அவர்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு அழைத்து சென்று அந்த நிகழ்வை எல்லாம் முடித்து மறுபடியும் வந்து நம்ம விமானத்திலேயோ தொடர் வண்டியிலேயோ ஏற்றி விடுவார்கள். அதை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, நான் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சென்னையிலே போகும்போது அந்த தொடர் வண்டியிலே அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் மகளும் 2 பேரும் தமிழ் ஒரியா புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இது மாதிரி அந்த அம்மா வந்து எம்டி படிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு கட்டாக்கில் இன்டர்வியூ நடக்குது. அங்கே நடக்கும்போது அங்கே போகிறா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒன்றுமே வேண்டாங்க, என்னை சந்திச்சிட்டீங்க, நீங்கள் நல்ல வெற்றி அடைஞ்சு வருவீங்க. உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்டி சீட் கிடச்சிக்கிறாம இன்டர்வியூ போகிற கட்டாக் போகணும் அப்படின்னு அப்பனும் மகளும் வர சொல்லுங்கன்னு சொல்லி அண்ணா தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஆனால் அங்கே ஆட்களை ஏற்பாடு செய்து அவர்களை அழைத்து சென்று 3 நாள் தங்க வைத்து அந்த பொண்ணு அங்கே புவனேஸ்வரத்துலேருந்து கட்டாக் கிட்டத்தட்ட எத்தனை அவ்வளவு தூரமும் அவங்க 3 நாள் தங்க வச்சுங்க. அவங்க அந்த இன்டர்வியூ போய் அந்த பெண்ணு கலந்துட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு விமானம் ஏற்றி விட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய பெரிய அரிய தொண்டு நீங்கள் இலக்கிய கூட்டங்களுக்கே போக வேண்டியதில்லை. எந்த நோக்கத்துக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போயாச்சுன்னா அத்தனை பேரும் முகவரியை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதே சமயத்தில் நாங்கள்
மணிலா போனோம், முறை போனோம், மணிப்பூர் மாநிலத்துக்கு. நாங்கள் போகும்போது அண்ணா நாங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த அந்த தொடர்வண்டி அந்த புவனேஸ்வரத்து வழியாக தான் போகுது. உடனே எந்த நேரத்துக்கு வருதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி எங்களுக்கு 2 நாளுக்கான உணவுகளை தயார் பண்ணி ஒரு பையில் போட்டு அங்கே ட்ரெயினில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி அரிய தொன்று செய்கிறார். இது இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் இவரை சொல்லணும்னா முதல்ல முத்தமிழ் அரங்கத்துக்கு அங்கே வர்றாரு. ஒரு பையன் ஒரு விஞ்ஞானி ஆகக்கூடிய ஏதோ சைக்கிள் சக்கரத்தை வச்சு மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். அது சென்னையில் போய் அவன் செஞ்சு காட்டணும். அதுக்கு பணம் இல்லாதனால போக முடியல. அண்ணன் பக்கத்தால் இருந்தார். அண்ணா இப்படி ஒரு பையன் எத்தனை ரூபாய் வேணுங்க அப்படின்னு கேட்டேன். 4000 ரூபாய் ஆகுங்க. நான் சரி நீங்கள் கொடுத்துருங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு உடனே அந்த பையனுக்கு அதை கொடுத்து அந்த பையன் வந்து இவர்கிட்ட சொன்னானா இல்லையோ ஒன்றுமே அது எங்களுக்கு தெரியாது. உடனே அத்தனை உள்ள கருணை உள்ளம் ஒரு ஏழை என்றால் கிட்டத்தட்ட இங்கே பதியில் வெள்ளிங்கிரி மலை பகுதியில் இருக்கக்கூடிய புலையர்கள் வாழக்கூடிய குடும்பங்கள் 20 குடும்பங்களை தத்தெடுத்து ஆண்டுதோறும் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். அது மாதிரி ஏழை ஒரு கொரோனா காலத்தில் அத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தார். அதனால அத்தனை பேருக்கு மருந்து இங்கிருந்து ஒரு சித்த வைத்தியம், அதாவது கொரோனாவில் ஆஸ்பத்திரி போகாம நல்லா பண்ற மருந்து இங்கே மருத்துவ ஒரு வைத்தியம் தயார் பண்ணாருங்க. ஆனால் அது அங்கீகாரம் இல்லாதனால இவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் அந்த மருந்தை கொடுத்து இங்கிருந்து வாங்கிட்டு போய் கொடுத்து அத்தனை பேர்த்து இது பண்ணார். அதாவது தர்மம் செல்வம் இருந்தால் மற்றும் ஊருணி நீர் நிறைந்தற்று அப்படிங்கிறது இவருக்கு தான் சொல்லணும். மருந்தாகி தப்பா மரத்தற்ற மரத்தினுடைய மரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பயன்படுவதை போல அவர் தன்னுடைய செல்வம் தன்னுடைய அவரு என்ன செய்ய முடியுமோ செல்வந்தராக மட்டும் இருந்தால் ஆகாது. மனம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த மனம் ஏழைக்கே உதவ வேண்டும் என்று எண்ணம் இருப்பதனால் தான் அவர் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அன்னார் அவர்களை நாம் கண்டிப்பாக அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அவரை பாராட்டியே ஆக வேண்டும். அடுத்த